ஒளியை வீசிக்கொண்டிருந்தது. மூத்த பாண்டவரான யுதிஷ்டிரர் சிந்தனையான அமைதியில் அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் பல ஆண்டுகளாக அவர்களின் வழிகாட்டியாகவும் இருந்த மதிப்புக்குரிய பீஷ்மர் மீது நிலை நிறுத்தப்பட்டன. காலப்போக்கில் மாறாமல் இருப்பது எது என்று தனது ஆழ்ந்த ஏக்கத்தால் நிரம்பிய குரலில் கேட்ட யுதிஷ்டிரன், நாம் எதை அடையலாம், அதிலிருந்து ஒருபோதும் திரும்பி வர வேண்டியதில்லை. மேலும் தற்காலிகமான இறுதியில் திரும்பி வரவேண்டிய ஒன்று எதிர்பண்டைய ஞானத்தின் கதையை நெசவு செய்யத் தொடங்கிய போது பீஷ்மரின் கண்கள் ஒரு அறிவார்ந்த பரபரப்புடன் மின்னின. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்தில் மன்னர் ஜனகளால் அணுகப்பட்ட புகழ்பெற்ற முனிவரான வசிஷ்டரின் கதையை அவர் கூறினார். மன்னர் ஜனர் வசிஷ்டரிடம் பிரபஞ்சத்தின் இயல்பை பற்றி கேட்டார் என்று பீஷ்மர் விளக்கினார். நித்தியமானது மற்றும் மாறாதது, நிலையற்றது மற்றும் சிறைவுக்கு உட்பட்டது. வசிஷ்டரின் வார்த்தைகள் பிரபஞ்சத்தில் படைப்பை பற்றி பேசும்போது ஒரு மென்மையான நீரோடை போல பாய்ந்தன. அனைத்து பண்புகளுக்கும் படிவத்திற்கும் அப்பாற்பட்ட பிரம்மனை பற்றி அவர் கூறினார். பிரம்மத்திலிருந்து சம்பு தோன்றினார், ஈசானா என்றும் அழைக்கப்படுகிறார். அனைவரின் இறைவன் இந்த உருவம் வடிவத்திலும் சக்தியிலும் எல்லையற்றது. கண்கள், தலை மற்றும் வாய் எல்லா இடங்களிலும் இருந்தது. சாம்பு தான் பிரபஞ்சத்தின் படைப்பாளர் என்று வசிஷ்டர் கூறினார். அவரிடமிருந்து கிரண்யகர்பா முதல் பிறந்த உயிரினம் அறிவு மற்றும் புரிதலின் உருவதம் பீஷ்மர் பேசுகையில் யுதிஷ்டிரனின் கண்கள் வியப்புடன் விரிந்தன. வசிஷ்டர் உலக படைப்பை விவரித்த போது பிரம்மன் சம்புவை எவ்வாறு படைத்தார், அவர் கிரண்யகர்பாரை எவ்வாறு படைத்தார் என்பதை அவர் கவனமாக கேட்டார். வசிஷ்டா, ஆர்சலே, இது பிரபஞ்சத்தின் கதை. இது படைப்பு மற்றும் அழிவு, பிறப்பு மற்றும் இறப்பு பற்றிய கதை. ஆனால் இதைவிட இது இன்னும் நிறைய இருக்கிறது என்று கூறினார். அனைத்து உயிரினங்களையும் உருவாக்கும் 24 தலைப்புகளை பற்றி வசிஷ்டர் பேசினார். இந்த தலைப்புகள் எவ்வாறு பிரம்மனால் உருவாக்கப்பட்டன, அவை எவ்வாறு சிதைவு மற்றும் அழிவுக்கு ஆளாகின்றன என்பதை பற்றி அவர் கூறினார். வசிஷ்டர் கூறினார், பிரபஞ்சம் வெளிப்படையான மற்றும் வெளிப்படுத்தப்படாதவற்றால் ஆனது. அது அழிவை சந்திப்பதால் அது அழிவுகரமானது என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் இதற்கு அப்பால் ஏதோ ஒன்று உள்ளது. இது 24 தலைப்புகளுக்கு அப்பாற்பட்டது. தனது கதையை முடிக்கும் போது பீஷ்மரின் கண்கள் யுதிஷ்டிரனின் கண்களை தொட்டன. மரங்கள் வழியாக சுழலும் காற்று சப்தத்தால் மட்டுமே அரை அமைதியாக இருந்தது. இது ராஜாவே, பிரபஞ்சத்தின் கதை. இது படைப்பு மற்றும் அழிவு பற்றிய கதை, ஆனால் நம்மை காட்டிலும் பெரிய ஒன்றின் கதையும் கூட என்று பீஷ்மர் கூறினார். யுதிஷ்டிரனின் கண்கள் பிரகாசித்த. வாழ்வின் வறண்ட விரிவாக்கத்தில் ஒரு ஆன்மா அதன் உண்மையான தன்மையை அறியாமல் குறிக்கோள் இல்லாமல் அலைந்து திரிந்தது. வசிஷ்டர் என்ற முனிவர் தனது கேட்பவர்களுக்கு இந்த அலைந்து திரியும் ஆன்மாவின் கதையை வெளிப்படுத்தினார். மறதி காரணமாக ஆன்மா அறியாமையை பின்பற்றி ஆயிரக்கணக்கான உடல்களை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்து கொண்டது என்று கூறப்படுகிறது. அது பல்வேறு பகுதிகளை கடந்து சென்றது. சில நேரங்களில் வானத்திற்கு ஏறியது, மற்ற நேரங்களில் நரகத்தின் ஆழத்திற்கு இறங்கியது. ஆன்மா இந்த பன்முக தன்மைகளை கடந்து செல்லும் போது அது பண்புகளாலும் சக்திகளாலும் சிக்கிக் கொண்டது. வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது. மகிழ்ச்சியையும் துயரத்தையும் கடந்து சென்றாலும் அது அவற்றின் தாக்கத்திற்கு தன்னை உட்படுத்தி கொண்டது. தலைவலி, கண் வலி, பல் வலி மற்றும் பல நோய்களால் பாதிக்கப்படுவதாக ஆன்மா கருதியது. அவற்றிலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருந்த போதிலும் ஆன்மா அலைந்து திரியும் போது அது பலவிதமான ஆடைகளையும் ஆவரணங்களையும் அணிந்து கொண்டு பலவிதமான ஆடைகளை அணிந்திருந்தது. அது வெள்ளை ஆடைகளை அணிந்திருந்தது, அல்லது இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட எளிய ஆடைகளை அணிந்திருந்தது, அல்லது நிர்வாணமாக இருந்தது. அது வேர்கள் மற்றும் பழங்கள் முதல் உமி அல்லது தயிர் கொண்ட கேக்குகள் வரை பல்வேறு உணவுகளை உட்கொண்டது. ஆன்மா காற்று, நீர் அல்லது பசுவின் சிறுநீரில் கூட வாழ்ந்தது. இது துறவி வெற்றிக்கான விருப்பத்தால் உந்தப்பட்டது. அதன் பல்வேறு அவதாரங்களில் ஆன்மா பல்வேறு சபரங்களையும் விதிகளையும் கடைப்பிடித்து தவம் செய்து பலிகளை செலுத்தியது. அது வணிகர்கள், பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் மற்றும் சுத்தாக்களின் வழிகளை பின்பற்றி தேவைப்படுபவர்களுக்கு பரிசுகளை வழங்கியது. ஆன்மா தன்னை ஒரு ராஜா, ஒரு பூசாரி அல்லது ஒரு போர்வியனார் கருதி பல்வேறு பாத்திரங்களையும்
பண்புகளையும் அணிந்திருந்தது. பிரகிருதியின் செல்வாக்கின் கீழ் ஆன்மா மாற்றத்திற்கு உட்பட்டது. பரஞ்சத்து ஆட்சி செய்த 3 பண்புக்கூறுகளான சர்ப்ப ராஜாக்கள் மற்றும் தமசு ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டது. தன்னை பற்றி இந்த பண்புக்கூறுகள் அனைத்தையும் அது கவனித்து பயிற்சி செய்தது. ஆன்மா புனித மந்திரங்களை உச்சரித்தது. அதன் மேலதிகாரிகளுக்கு தலைவணங்கியது மற்றும் தியாகங்களை செய்திருக்கதை வெளிவரும்போது ஆன்மா பிறப்பு மற்றும் இறப்பு, சண்டைகள் மற்றும் படுகொலை ஆகியவற்றின் சுழற்சியில் சிக்கியுள்ளது என்பது தெளிவாகியது. பிரபஞ்சத்தின் பின்னணியில் உள்ள படைப்பு சக்தியான பிரகிருதி தேவி ஒவ்வொரு படைப்பிலும் இந்த சுழற்சியை புதிதாக தொடங்க செய்தார். உலகளாவிய அழிவுக்கான நேரம் வந்தபோது இருக்கும் அனைத்து பொருட்களும் பண்புகளும் ஆமாவால் திரும்ப பெறப்பட்ட ஆன்மா 3 பண்புகளை தாண்டி செயல்களின் ஆரையில் இணைந்தது என்று வசிஷ்ட முனிவர் வெளிப்படுத்தினார். அது குறிப்பிட்ட செயல்களை குறிப்பிட்ட பண்புகளை கொண்டதாகவும் குறிப்பிட்ட முடிவுகளை உருவாக்குவதாகவும் கருதியது. பிரபஞ்சம் முழுவதும் பிரகிருதியால் கண்மூடித்தனமாக இருந்தது. ராஜாக்கள் மற்றும் தமர்களால் மூழ்கடிக்கப்பட்டது. இந்த அறியாமையின் விளைவாக ஜீவா ஆன்மா தன்னை இந்த துக்கங்களால் பிணைக்கப்பட்டதாக கற்பனை செய்தார். அறியாமையின் மூலம் நல்ல செயல்களை செய்வதன் மூலமும் கடவுள்களின் பிராந்தியங்களில் மகிழ்ச்சியை அனுபவிப்பதன் மூலமும் அந்த துக்கங்களை கடக்க முடியும் என்று ஜீவா நினைத்தார். இருப்பினும் தீய செயல்கள் முடிவற்ற துக்கத்திற்கு வழிவகுக்கும் என்றும் அது நம்பியது. மனிதகுலத்தின் நிலை பெரும் துலகத்தால் நிறைந்திருந்தது. அதிலிருந்து ஒருவர் நரகத்தில் மூழ்கினார். அதற்கு நேர்மாறாகவும் இவ்வாறு அலைந்து திரியும் ஆன்மாவின் கதை பண்டைய ஞானத்தின் மண்டலத்தில் வசிஷ்டர் ஒரு மன்னருக்கு ஆழ்ந்த அறிவை வழங்கினார். கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போன்ற அவரது குரலில் தனிப்பட்ட ஆத்மாவான ஜீவா முடிவற்ற பயணத்தை தொடங்குகிறார். மில்லியன் கணக்கான மற்றும் மில்லியன் கணக்கான பிறப்புகளை கடந்து செல்கிறார். ஒவ்வொன்றும் கலைக்கப்படுவதற்கு விதிக்கப்பட்டுள்ளன என்று அவர் தொடங்கினார். வசிஷ்டர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் புரிந்து கொள்ளும் தன்மையை வெளிப்படுத்தின. அவர் சிட்டாக மாறியதன் விளைவாக, அறியாமையில் முதலீடு செய்யப்பட்டதன் விளைவாக அவர் விளக்கினார். ஜீவா தன்னை பல்வேறு வசிப்பிடங்களுக்கு அழைத்து செல்கிறார். அவற்றில் சில அழிவுக்கு ஆளாகின்றன. முனிவர் தொடர்ந்து கூறும்போது மன்னரின் கண்கள் விரிவடைந்தன. சந்திர மக்களைப் போலவே சந்திரனும் ஜீவாவும் ஆயிரக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான முறை மீள்கிறது மற்றும் குறைந்து வருகிறது. அறியாமையால் முதலீடு செய்யப்படும் போது இது உண்மையில் ஜீவாவின் இயல்போசித்தர் தனது வார்த்தைகளின் எடையை மன்னர் மீது திணிக்க அனுமதித்தார். பின்னர் ஒரு நுட்பமான புன்னகையுடன் அவர் ஒரு ஆழமான உண்மையை வெளிப்படுத்தினார். சந்திரமாசுக்கு உண்மையில் 16 பகுதிகள் உள்ளன என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அவர் கூறினார். 15 மட்டுமே அதிகரிப்புக்கும் குறைப்புக்கும் உட்பட்டவை. 16வது நிலையானது. சந்திரனுக்கும் ஜீவாவுக்கும் இடையிலான ஒப்புமையை அவர் வரைந்த போது முனிவரின் கண்கள் பிரகாசித்தன. சந்திரமாசுக்கு இந்த 16 பகுதிகள் இருப்பதைப் போலவே ஜீவனுக்கும் முழு 16 பகுதிகள் உள்ளன. இருப்பினும் 15 மட்டுமே தோன்றி மறைந்து விடுகின்றன. முனிவரின் வார்த்தைகளால் ஈர்க்கப்பட்ட மன்னர் முன்னோக்கி சாய்ந்தார். வசிஷ்டர் தொடர்ந்தார். இந்த 15 பகுதிகளில் சித்தின் பிரதிபலிப்புடன் கூடிய பிரகிருதி அறிவு மற்றும் செயலின் தாத்து புலன்கள் மற்றும் 4 உள் திறன்கள் மாற்றத்திற்கு உட்பட்டவை. அவர் இடைநிறுத்தப்பட்டார். அவரது குரல் மரியாதையில் குறிப்பை எடுத்துக்கொண்டது. ஆனால் ஒரு பகுதி நிலையாக உள்ளது. வாழ்க்கையின் ஊட்டத்தால் மாறாமல் உள்ளது. இந்த 16வது பகுதி நுட்பமானது. சோமா என்று அழைக்கப்படுகிறது. இது நித்தியமானது மற்றும் மாறாதது. வசிஷ்டர் பேசுகையில் இந்த வார்த்தைகளின் ஆழமான தாக்கங்களை மன்னரின் மனம் புரிந்து கொள்ள தொடங்கியது. இந்த 16வது பகுதியே அனைத்து படைப்புகளுக்கும் ஆதாரம், பிறப்பு மற்றும் இருப்புக்கான காரணம் என்று முனிவர் விளக்கினார். அந்த 16 பகுதிகள்தான் உயிரினங்களின் பிறப்புக்கு காரணம் என்பதால் அவர் கூறினார். உயிரினங்கள் அவற்றின் உதவி இல்லாமல் ஒருபோதும் பிறக்க முடியாது. அவை பிரகிருதியிலிருந்து அழைக்கப்படுகின்றன. சார் ஜீவாவின் பயணத்தின் இறுதி இலக்கை வெளிப்படுத்தியதால் மன்னரின் கண்கள் விரிந்தன. இயற்கையுடன் ஒன்றிணைவதற்கான ஜீவாவின் பொறுப்பை அழிப்பது விடுதலை என்று அழைக்கப்படுகிறது. முனிவரின் வார்த்தைகள் காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன.
விடுதலைக்கான வந்த ஏக்கத்தால் நிரம்பியிருந்தன. அதைத் தொடர்ந்து வந்த அமைதியில் மராக்காப்மாவை பற்றி வசிட்டர் பேசினார். இது 16 பகுதிகளில் உடலை அதன் சொந்தமாக கருதியது. இந்த ஆன்மா, அவர் கூறினார், அதன் உண்மையான தன்மையை அறியாமல் அதை மீண்டும் மீண்டும் கருதுகிறது. ஞானத்தால் வகைப்படுத்தப்பட்டாலும் ஞானம் தூய்மையற்றவற்றுக்கான பக்தியின் காரணமாக அறியாமையுடன் எவ்வாறு தொடர்புடையது என்பதை விவரிக்கும் போது முனிவரின் குரல் துக்கத்தின் குறிப்பை எடுத்தது. மன்னர் கேட்டபோது வார்த்தைகள்: ஞானமுள்ள மன்னர் ஜனகரின் முன்னிலையில் வசிஷ்ட முனிவர் சின்னலையில் அமர்ந்து படைப்பின் மர்மங்களை பற்றி சிந்தித்தார். வசிஷ்டர் கூறினார், ஐயா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான உறவு அழிக்க முடியாத பூழியனுக்கும் அழிக்க முடியாத பிரகிருதிக்கும் இடையிலான உறவை போன்றது. ஒரு பெண் ஆண் இல்லாமல் கருத்தரிக்க முடியாது. பெண் இல்லாமல் ஒரு ஆண் வடிவத்தை உருவாக்க முடியாது. அதேபோல் அவர்களின் ஒற்றுமையும் ஒருவருக்கொருவர் சார்ந்திருத்தலும் பல்வேறு உயிரினங்களின் வடிவங்களுக்கு வழிவகுக்கிறது. வேதங்கள் மற்றும் பிற வேதங்களின் போதனைகளை புரிந்து கொண்டு ஜானகன் தலையசைத்தார். எலும்புகள், நரம்புகள் மற்றும் மற்ற ஆகியவை செயலிலிருந்து வருகின்றன என்பதை நாங்கள் அறிவோம். அதே நேரத்தில் தோல், சதை மற்றும் இரத்தம் தாயிடமிருந்து உருவாகின்றன என்று அவர் கூறினார். வசிட்டர் புன்னகைத்தார். இந்த அறிக்கைகளில் உண்மையை ஒப்புக்கொண்டார். இருப்பினும், ஐயா, நாம் நமது புரிதலை வெறும் நூல்களுக்கு மட்டுப்படுத்தக்கூடாது. அதன் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் வேதத்தை வெறுமனே மனப்பாடம் செய்பவர் ஒரு சுமையை சுமந்து செல்லும் பயணியை போன்றோர். வசிஷ்டர் தனது எண்ணங்களை சேகரித்து தொடர்ந்தார். சங்கியா மற்றும் யோகா முறைகளின் பாரம்பரியத்தில் ஞானிகள் நீண்ட காலமாக விடுதலையின் தன்மையை பற்றி சிந்தித்திருக்கிறார்கள். தோல், சதை, இரத்தம், கொழுப்பு, வித்தம், மற்ற எலும்புகள் மற்றும் நரம்புகள், இந்த பண்புக்கூறுகள் அனைத்தும் படைப்பு கோட்பாடான இயற்கையிலிருந்து எழுகின்றன என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இருப்பினும் புலன்கள், விதை, பொருள் அல்லது உடல் இல்லாத பரமாத்மாவை நாம் கவனிக்கும் போது அது எப்படி எந்த பண்புகளையும் கொண்டிருக்க முடியும்? வசிஷ்டர் மேலும் விளக்கிய போது ஜனகனின் கண்கள் ஆர்வத்தால் வீழ்ந்தன. சாபாக், ராஜாக்கள் மற்றும் தமாஸ் ஆகிய பண்புகள், இவை 3 குணங்கள் பிரகிருதியிலிருந்து வெளிப்படுகின்றன. ஆனால் உன்னதமான ஆத்மாவை பற்றி என்ன? இது அனைத்து பண்புகளுக்கும் அப்பாற்பட்டது, வெளிப்படுத்தப்படாதது மற்றும் நித்தியமானது அல்லவா? வசிஷ்டரின் வார்த்தைகள் ஒரு கிசுகிசுத்த ரகசியத்தைப் போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தால் சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது காட்சியின் மீது ஒரு சுடான பிரகாசத்தை வீச ஜனகன் முன்னால் சாய்ந்தார். அவரது குரலில் ஏக்கம் நிறைந்திருந்தது. சொல்லுங்கள் வசிஷ்ட முனிவரே, அனைத்து பண்புகளையும் மீறும் இந்த உன்னத ஆன்மா என்ன? நாம் எப்படி விடுதலை அடைவது மற்றும் அதை பார்ப்பது? வசிஷ்டரின் புன்னகை கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல இருந்தது. என் ஆர்சனே என்று அவர் கூறினார். ஞானிகள் பரமாத்மாவின் சத்தியத்தை நீண்ட காலமாக அறிந்திருக்கிறார்கள். அது புரிதலுக்கு அப்பாற்பட்டது, ஆனால் மிக உயர்ந்த ஞானத்துடன் நிலைத்திருக்கிறது. ஜீவான்மா பிரகிருதி மற்றும் அதன் அனைத்து பண்புகளுடனும் அதன் பிணைப்பை வெல்லும்போது அது பரமாத்மாவை அதன் உண்மையான வடிவத்தில் பார்க்க அது நித்திய மாறாத மற்றும் மங்களதரமான அந்த தருணத்தில் ஜனகன் தன் மீது ஆழமான ஏக்கத்தையும் பிரமிப்பையும் உணர்ந்தார். தனக்கு முன்னால் இருந்த மர்மங்களின் மேற்பரப்பை மட்டுமே அவர் கீறிவிட்டார் என்று அவருக்கு தெரியும். எனவே வசிஷ்டர் விசாரணையின் 25 தலைப்புகளை பற்றி பேசும்போது திறந்த மனதுடனும் அவர் கேட்டார். அவை எப்படி உயர்ந்த ஆன்மாவை புரிந்து கொள்ள வழிவகுத்தனர் என்ற வகையில் தனது ராஜ்யத்தின் அமைதியான சூழலில் மன்னர் ஜனகன் பிரபஞ்சத்தின் மர்மங்கள் குறித்து மதிப்பிற்குரிய வசிஷ்ட முனிவரிடமிருந்து வழிகாட்டுதலே நாடினார். ஒற்றுமை மற்றும் அன்பத்தன்மை என்ற கருத்தாக்கத்தால் ராஜாவின் ஆர்வம் தூண்டப்பட்டது. அவை அழிக்க முடியாத அச்சரா மற்றும் அழிக்கக்கூடிய அச்சரா ஆகியவற்றின் பண்புகளாகும். ராஜாவின் கற்றல் ஆர்வத்தை உணர்ந்த வசிஷ்டர் யோகாவின் கொள்கைகளை விளக்கத் தொடங்கினார். சிந்தனை என்பது யோகிகளின் மிக உயர்ந்த வலிமை என்று அவர் கூறினார். இது 2 வடிவங்களில் வருகிறது: மனதின் செய்வு மற்றும் பிராணாயாமம் அல்லது சுவாசத்தின் கட்டுப்பாடு. ஒரு யோகி தனது முழு வாழ்க்கையும் சிந்தனைக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று முனிவர் வலியுறுத்தினார். 3 முறை சாப்பிட வேண்டும், குடிக்க வேண்டும், ஓய்வெடுக்க வேண்டும் என்பதை வசிஷ்டர் பேசுகையில் மன்னர் கவனமாக கேட்டார். தெய்வீகத்துடன் இத்தகைய ஒற்றுமையை ஒருவர் எவ்வாறு அடைய முடியும் என்று கேட்டார். முனிவர் பதிலளித்தார். அறியாமை அல்லது பிரகிருதி என்று அழைக்கப்படும் 420வது
தலைப்பை மீறியவற்றுடன் விவாத்மாவை ஒன்றிணைக்க வேண்டும். மனதை அமைதிப்படுத்தவும் புலன்களை அவற்றின் பொருட்களிலிருந்து விலக்கவும் பல்வேறு முறைகளை பயன்படுத்தி யோகா பயிற்சி செய்வதன் மூலம் இதை அடைய முடியும். ராஜாவின் ஆர்வம் இப்போது முழுமையாக தூண்டப்பட்டது. அவர் வசிஷ்டரிடம் இந்த மாயமான நிலையை பற்றி மேலும் விளக்குமாறு கேட்டார். முனிவர் அதை ஒருவரின் மனம் அனைத்து எண்ணங்கள், ஆசைகள் மற்றும் பிணைப்புகளிலிருந்து விடுபட்ட ஒரு இடம் என்று விவரித்தார். ஒருவர் ஒரு மரத்துண்டு போல மாறும்போது அவர்கள் பரிபூரண யோகத்தில் உள்ளனர் என்று கூறினார். அத்தகைய தருணத்தில் யோகி காற்று இல்லாத இடத்தில் ஒரு விளக்கைப் போல பிரகாசிக்கிறார். அவர்களின் நுட்பமான வடிவம் மாய்ந்து விடுகிறது. மேலும் அவர்கள் பிரம்மாவுடன் முழுமையாக ஒன்றுபடுகிறார்கள். வசிஷ்டர் ஆத்மாவை விவரிப்பது போல் ராஜா பிரமிப்புடன் கேட்டார். இது பிறக்காதது, நுட்பமானதை விட நுட்பமானது மற்றும் பெரியதை விட பெரியது. பின்னர் முன்னிவர் தங்கிய தத்துவத்தை விளக்க திரும்பினார். இது பிரகிருதியை அனைத்து படைப்புகளும் வெளிப்படுத்தப்படாத கோட்பாடாக கருதுகிறது. பிரகிருதியிலிருந்து 5 மொத்த கூறுகள் உருவாகின்றன. செயல் மற்றும் அறிவின் 10 புலன்கள் உட்பட இந்த கொள்கைகளின் மாற்றங்கள் 16 எண்ணிக்கையில் உள்ளன. வசிஷ்டர் இந்த கோட்பாடுகள் பிறப்பு மற்றும் மறுபிறப்பின் சுழற்சியில் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றன மற்றும் அழிக்கப்படுகின்றன என்பதை விவரிப்பதால் மன்னர் மிகுந்த கவனத்துடன் கேட்டார். முனிவர் பேசி முடிக்கும்போது மன்னர் தனது புரிதல் விரிவடைவதை உணர்ந்தார். பிரகிருதி என்பது அனைத்து சேத்திரங்களையும் அல்லது மண்ணையும் தலைமை தாங்கும் ஆமாவின் வழிகாட்டுதலில் கீழ் பன்மடங்கு வடிவங்களை எடுக்கும் மண் போன்றது என்பதை அவர் உணர்ந்தார். பிரபஞ்சத்தின் மர்மங்களை சிந்திக்கும் போது ராஜாவின் மனம் ஆச்சரியத்தால் நிரம்பியது. ராஜாவின் புதிய புரிதலை உணர்ந்த வசிஷ்டர் புன்னரைத்தார். அவரது விளக்கங்கள் ராஜாவின் இதயத்தில் ஒரு தீப்பொறியை தூண்டிவிட்டன என்பதையும் யோகா மற்றும் சங்கிய தத்துவத்தின் மர்மங்களை ஜனகன் ஆழமாக ஆராயும்போது இந்த தீப்பொறி தொடர்ந்து பிரகாசிக்கும் என்பதையும் அவர் அறிந்திருந்தார். ஒரு அமைதியான காட்டி வசிஷ்டர் ஒரு கல்பீடத்தின் மீது குறுக்கு காலுடன் அமர்ந்தார். கண்களை மூடிக்கொண்டு அமைதியான தொனியில் பேசத் தொடங்கினார். நான் சங்கிய தத்துவத்தின் போதனைகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் என்று அவர் தனது கண்களை திறந்து தனது ராஜாவை பார்த்தார். இப்போது வித்யா மற்றும் அவித்யா பற்றிய கருத்துக்களை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். வசிஷ்டர் பேசுகையில் காற்று வேறொரு உலக சக்தியுடன் அதிர்வுறுவது போல் தோன்றியது. படைப்பு மற்றும் அழிவை நிர்வகிக்கும் வெளிப்படுத்தப்படாத சக்தியான பிரகிருதி அறியாமை என்று அவர் விவரித்தார். மறுபுறம் உயர்ந்த நனவான புருஷன் மிச்ச அறிவு. வசிஷ்டரின் வார்த்தைகள் அறிவு மற்றும் செயலின் புலன்கள், மனம் மற்றும் 5 நுட்பமான சாராம்சங்கள் ஆகியவற்றுக்கு இடையிலான சிக்கலான உறவுகளின் திரைச்சிலை ஒன்றை உருவாக்கின. நனவும் மகத்தும் இந்த முன்னேற்றத்தில் உச்சக்கட்டமாக எப்படி இருந்தன, உச்ச பிரகிருதியில் உச்சக்கட்டத்தை அடைந்தன என்பதை அவர் விளக்கினார். ஜீவா, தனிப்பட்ட சுயம் மற்றும் பிரகிருதி இரண்டும் அழிக்க முடியாதவை, ஆனால் அழிக்கக்கூடியவை என்று வசிஷ்டர் வெளிப்படுத்திய போது மன்னர் கவனமாக கேட்டார். ஞானிகள் இரண்டும் தலைப்புகள் அல்லது கொள்கைகள், அவற்றின் படைப்பு மற்றும் அழிவு பண்புகளால் திணைக்கப்பட்டுள்ளனர் என்று கூறியிருந்தனர். சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது காட்டின் மீது ஒரு சுடான ஆரஞ்சு ஒளியை வீச வசிஷ்டர் தனது விளக்கத்தை தொடர்ந்தார். 25வது கோட்பாடான புருஷன் எவ்வாறு கேத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறார் என்பதை பற்றி அவர் பேசினார். செயல் களம் யோகி அனைத்து கொள்கைகளையும் வெளிப்படுத்தப்படாத ஆத்மாவுக்கு திரும்ப பெற்றபோது ஜீவனும் பிரகிருதியும் மறைந்துவிட்டனர். பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியை வசிஷ்டர் விவரித்தபோது ராஜாவின் கண்கள் விரிந்தன. அங்கு ஜீவன் பிரகிருதியுடனான தனது தொடர்புக்கு ஏற்ப பல்வேறு வடிவங்களை எடுத்தார். சேத்தனா தனது சொந்த உற்பத்தி காரணத்துடன் இணைந்தபோது பண்புகளில் ஆதரவற்றவராக மாறினார். அவற்றை மீண்டும் ஏற்றுக்கொண்டார். இரவு வானத்தில் நட்சத்திரங்கள் விண்ணத் தொடங்கிய போது வசிஷ்டாவின் வார்த்தைகள் ஜீவாரின் புலம்பலின் கசப்பான படத்தை வரைந்தன. தனிநதாக அதன் அறியாமையால் துக்கமடைந்தார். பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் விழுந்து பிரகிருதி அதன் உண்மையான இயல்பு என்று தவறாக நினைத்தார். ஜீவன் பரம ஆன்மாவை புரிந்து கொண்டபோது எப்படி அழிவுகாமானதை தூக்கி எறிந்து அழிக்க முடியாதவுடன் அடையாளத்தை அடைய முடிந்தது என்பதை வசிஷ்டர் விவரிக்கையில் கண்களில் கண்ணீருடன் மன்னர் அதை கேட்டார். இப்போது விழித்தெழுந்த தனிநபர் சுயம்
அதன் உண்மையான தன்மையை உணர்ந்தது. உருவமற்றது, கரை இல்லாதது மற்றும் இணைப்புகள் இல்லாதது. இரவின் ஆழம் அதிகரித்த போது வஸ்தரின் வார்த்தைகள் ராஜாவை சுய கண்டுபிடிப்பின் பயணத்திற்கு அழைத்து செல்வதாக தோன்றியது. அவர் தன்னை பிரகிருதி வலையில் சிக்கிய ஒரு மீனாக கண்டார். பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெற என்கிறார். ஒரு புதிய புரிதலுடன் மன்னர் தனது பிழைப்புகளை கைவிட்டு உன்னத ஆமரில் அடைக்கலம் தேடுவதாக சபதம் செய்தவன இரவு விடியற்காலைக்கு வழிவகுத்த போது வஸ்தர் அரசவையின் அமைதியான சூழலில் வஸ்தர் உயர்ந்த ஆன்மா, புத்தர்கள் மற்றும் தனிப்பட்ட சுயம் அபுத்த பற்றிய ஆழமான சொற்பொழிவை பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினார். அவர் மரியாதையுடன் பேசினார். அவரது வார்த்தைகள் பக்தியுடன் சுட்டுகின்றன. கேளுங்கள், மாபெரும் மன்னனே, வஸ்தர் கூறினார். உன்னதமான ஆன்மா எவ்வாறு பல வடிவங்களை எடுத்துக்கொள்கிறது என்பதை நான் விளக்கும்போது தனிப்பட்ட சுயத்துடன் ஒன்றாகி விடுகிறது. இந்த மாற்றத்தின் நிலையில் தனிநபர் சுயமானது இந்த வடிவங்களை உண்மையானது என்று கருதுகிறது. அவை வெறும் மாயைகள் என்பதை அறியாமல் இதன் விளைவாக அவர் உயர்ந்த ஆன்மாவை புரிந்து கொள்ள தவறிவிட்டார். ஏனெனில் அவர் சத்வ ராஜாக்கள் மற்றும் தமஸ் ஆகிய பண்புகளை கொண்டுள்ளார். வஸ்தர் பேசும்போது அவரது கண்கள் தீவிரத்தால் பிரகாசித்தன. அவரது குரல் நம்பிக்கையால் நிரம்பியது. போ மன்னரே, தனிப்பட்ட சுயம் இடையிடாமல் பாயும் ஒரு நதி போன்றது. ஒவ்வொரு கணத்திலும் மாற்றங்களுக்கு உட்படுகிறது. இருப்பினும் அவர் வெளிப்படுத்தப்படாததை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர் என்பதால் அவர் புத்தியமானன் அல்லது புரிந்து கொள்ளும் நபர் என்று அழைக்கப்படுகிறார். வஸ்தர் இறுதி தொடர்வதற்கு முன்பு தனது எண்ணங்களை சேகரித்தார். ஆனால் புத்திசாலித்தனமான 25வது கோட்பாட்டை பிரகிருதி புரிந்து கொள்வதில் தனிநபர் வெற்றி பெறும்போது படைப்பு மற்றும் அழிவின் பண்புகளுக்கு உட்பட்டவர், அவர் பண்புகளுக்கு ஆதரவற்றவராக மாறுகிறார். இந்த நிலையில் அவர் உன்னதமான ஆன்மாவின் இயல்பை பெறுகிறார். மன்னர் கவனமாக கேட்டு கண்களை வீழ்த்து வியப்புடன் பார்த்தார். வஸ்தரின் வார்த்தைகள் ஒரு தனி நபரின் புரிதலுக்கான பயணத்தின் தெளிவான படத்தை வரைந்தன. ஜீவா தன்னை 26வது கோட்பாடாக கருதும் போது இது துருப்பிடிக்காதது மற்றும் இரட்டைத்தன்மை இல்லாதது. அவர் தூய்மையான மற்றும் துருப்பிடிக்காத அந்த உயர்ந்த புரிதலை அடைவதில் வெற்றி பெறுகிறார். வஸ்தர் பேசுகையில் அவரது குரல் மேன்மையாகவும் இரக்கத்தால் நிரம்பியதாகவும் வளர்ந்தது. ராஜாவே, தனிநபர் சுயம் எந்த கோட்பாடுகளுக்கும் கட்டுப்படுவதில்லை. மராத் மற்றும் பிற அவர் அனைத்தையும் மீறுகிறார். ஏனென்றால் அவர் புத்திசாலித்தனத்துடன் நேசிக்கப்படுகிறார். ஜீவரா தன்னை தானே உண்மையிலேயே வேறுபடுத்தி கருதும் போதுதான் அவர் உன்னதமான ஆன்மாவையும் தன்னையும் அறிய தவறிவிட்டார். வஸ்தரின் வார்த்தைகள் ஒரு கோடை நாளில் ஒரு மென்மையான காற்று போல காற்றில் தொங்கிக் கொண்டிருந்தன. மன்னர் அதை கேட்டார். அவரது இதயம் புரிதலால் நிரம்பியது. வஸ்தர் தொடர்ந்தார். ஜீவா அந்த சிறந்த புரிதலை அடைவதில் வெற்றி பெற்றபோது அவர் படைப்பு மற்றும் அழிவின் பண்புகளால் நிரம்பிய அமெனிபஸ் அல்லது பிரதிதியை கைவிட்டார். அந்த பேச்சு முடிவுக்கு வந்தது. ராஜாவை ஆழ்ந்த சிந்தனை நிலையில் விட்டுவிட்டது. வஸ்தரின் வார்த்தைகள் அவருக்குள் ஆழமாக எதையாவது எழுப்பியது. அனைத்து இருமையையும் மீறிய பரம ஆன்மாவுடனான தொடர்பு உணர்வு. மன்னரே, ஆன்மாவை எழுப்பும் திறன் கொண்ட இந்த அறிவை நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன். மனத்தாழ்மையும் புரிந்து கொள்ள ஆர்வமும் உள்ளவருக்கு நீங்கள் அதை வழங்கட்டும் என்று வஸ்தர் இறுதியாக கூறினார். இந்த வார்த்தைகளுடன் வஸ்தர் தனது சொற்பொழிவை முடித்தார். ஞானத்தின் பாரம்பரியத்தை விட்டு சென்றார். இது எல்லா காலங்களிலும் எதிரொலிக்கும். மன்னிக்க முடியாத வனத்தின் மத்தியில் ஜனக வம்சாவையை சேர்ந்த நீதிமானான ஆட்சியாளரான மன்னர் வாசுமன் மதிப்புமிக்க பிரிகு குலத்தை சேர்ந்த ஒரு புத்திசாலி மற்றும் மரியாதைக்குரிய முனிவரை சந்தித்தார். காட்டில் அமைதிக்கு மத்தியில் அமைதியாக அமர்ந்திருந்த முனிவரை அவர் அழுகிய போது மன்னர் வாசுமன் முனிவரின் தியான நிலைக்கு இடையூறு ஏற்படாதபடி மரியாதையுடன் தலையை குனிந்து வணங்கினார். அனுமதியுடன் மன்னர் ஞானத்திற்கான ஆழ்ந்த கேட்கத்தான் கண்கள் நிரம்பிய முனிவரில் அருகில் அமர்ந்தார். ஓ பரிசுத்தமானவரே, ஆசைகளால் சூறப்பட்டு நிலையற்ற உடனால் பிழைக்கப்பட்டுள்ள என்னை போன்ற மனிதர்களுக்கு மிக பெரிய நன்மையை தருவது எது என்று கேட்டார். முனிவரின் முகம் இரக்கத்தால் பிரகாசித்தது. உங்கள் மாட்சிமை முனிவர் தொடங்கினார். நீங்கள் இந்த வாழ்க்கையிலும் அடுத்த வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியை கண்டுபிடிக்க விரும்பினால் உங்கள் புலன்களை கட்டுப்படுத்துங்கள். அனைத்து உயிரினங்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் செயல்களிலிருந்து விலகி இருங்கள். நீதி என்பது நல்லொடுக்கத்தில்
அடித்தளமாகும். நன்மையை தேடுபவர்களுக்கு ஒரு அடைக்கலம் நடமாடும் மற்றும் அசையாத உயிரினங்களால் நிரம்பிய 3 உலருங்களும் நீதியிலிருந்து பாய்கின்றன. என் இளவரசனே, இன்பங்களால் சூழப்பட்டிருந்தாலும் நீங்கள் இன்னும் அதிகமாக ஏங்குவது எப்படி? முனிவரின் வார்த்தைகள் வாசுமன் மன்னரின் இதயத்துக்குள் ஒரு நரம்பை தொட்டன. ஞானியின் வார்த்தைகளில் அவர் தன்னை பிரதிபலிப்பதைக் கண்ட ஆசைகளின் விரைவான இயல்புக்கு குருட்டு. ஆனால் தொடர்ந்து மேலும் தேடுங்கள். முனிவர் தொடர்ந்து கூறும்போது மன்னர் கவனமாக கேட்டார். ஒருவர் அறிவை பெறுவது போல அதன் பலன்களை பெறுவார். அதேபோல் ஒருவர் நீதிக்காக போராட வேண்டும். ஒரு தீய மனிதர் நல்லொழுக்க செயல்களை முயற்சிக்கலாம், ஆனால் அவரது முயற்சிகள் வீணாகிவிடும். இருப்பினும் ஒரு நல்ல ஆத்மா மிகவும் கடினமான செயல்களை செய்வதில் கூட எளிதாக இருப்பார். முனிவரின் போதனை ஒரு லேசான மடை போல இருந்தது. இது மன்னர் வாசுமனின் வறண்ட ஆவிக்கு ஊட்டமளித்தது. உண்மையான மகிழ்ச்சி என்பது வெளிப்புற இன்பங்களில் இல்லை, ஆனால் தனக்குள்ளே நீதியை வளர்ப்பதில் உள்ளது என்பதை அவர் உணர்ந்தார். ஒரு நல்ல வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பது குறித்து முனிவர் வழிகாட்டுவதை மன்னர் கேட்டுக்கொண்டார். வெகுமதியை எதிர்பார்க்காமல் தாராளமாக கொடுப்பது, இரக்கத்துடனும் வெளிப்படையுடனும் செய்யப்படுவது மற்றும் ஒருவரின் சொந்த கட்டளையை மதிப்பது. சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது காட்டின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை வீச மன்னர் வாசுமன் தனது இதயம் மாறியதை உணர்ந்தார். நீதி என்பது வெறுமனே ஒரு சுருக்கமான கருத்து அல்ல, ஆனால் அவரது வாழ்க்கைக்கு அமைதியையும் நிறைவேற்றத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு உயிருள்ள சக்தி என்பதை அவர் கண்டார். முனிவரின் வார்த்தைகள் அவருக்குள் ஏதோ ஒன்றை எழுப்பியது. ஒரு நோக்க உணர்வு, ஞானத்துடனும் இரக்கத்துடனும் செயல்படுவதற்கான விருப்பம் தனது கண்களில் மரியாதையுடன் மன்னர் முனிவரிடம் திரும்பி, நீங்கள் பேசும் இந்த அசைக்க முடியாத உறுதியை, நன்மையின் மூலத்தை ஒருவர் எவ்வாறு வளர்க்க முடியும் என்று கேட்டார். முனிவர் சிரித்தார். அவரது கண்கள் பண்டைய ஞானத்தால் மின்னின. நல்லொழுக்கமுள்ள மற்றும் கற்றறிந்த ஆன்மாக்களின் நிறுவனத்தை தேடி அவர்களின் முன்மாதிரிக்கு மரியாதை செலுத்துங்கள். அவர்களின் வழிகாட்டுதலின் மூலம் நீதியின் பாதையில் நடக்க நீங்கள் பலத்தை காண்பீர்கள். வண்ண வாசுமன் காட்டை விட்டு வெளியேறிய போது அவர் உணர்ந்தார். மிதிலா காட்சியத்தின் மீது சூரியன் உதயமாக ஆரம்பித்தது. நிலப்பரப்பின் மீது ஒரு சூடான பிரகாசத்தை செலுத்தியது. ஞானம் மற்றும் அறிவுக்கு புகழ்பெற்ற மன்னர் தனது சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவரது ஆலோசகர்கள் மற்றும் முனிவர்களால் சூழப்பட்டார். அவர்களில் பழங்கால வேதங்களை படிக்க ஆண்டுகள் செலவிட்டு மரியாதைக்குரிய திருஷி யாத்யவல்யரும் என்ற பிரபஞ்சத்தை பற்றியே தனது புரிதலை விரிவுபடுத்த முயன்ற ஜனதன் சிறிது காலமாக தனக்குள் ஏந்து கொண்டிருந்த ஒரு கேள்வியுடன் யாத்யவல்யனை நோக்கி திரும்பினார். மரியாதைக்குரிய திருஷி, எத்தனை வரையான புலன்கள் உள்ளன? விரகிருதி மற்றும் அதன் பல்வேறு வெளிப்பாடுகள் என்ன? பிரம்மாவுக்கு அப்பால் என்ன இருக்கிறது? இறுதி உண்மை. அவர் இடைநிறுத்தப்பட்டார். அவரது கண்கள் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை திறக்க முற்படுவது போல் யாத்யவல்யரின் மீது பூட்டப்பட்டன. ஒரு மென்மையான புன்னகையுடன் ஞானத்தின் திரைச்சீலை போல வெளிவரும் ஒரு கதையை யாத்யவல்யர் நெசவு செய்யத் தொடங்கினார். மன்னரே, எனக்கு சிறு கொடுங்கள் என்று அவர் கூறினார். பிரபஞ்சத்தின் மர்மங்களை புரிந்து கொள்ள தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்த சந்தியர்களின் பண்டைய ஞானத்தை நான் உங்களுக்கு வழங்குவேன். நல்கிய பேசுகையில் அவரது வார்த்தைகள் படைப்பு மற்றும் அழிவின் ஒரு சிக்கலான வடிவத்தை உருவாக்கின. அவர் பிரகிருதி என்று அழைக்கப்படும் 8 கொள்கைகளை விவரித்தார். வெளிப்படுத்தப்படாத மத உணர்வு மற்றும் 5 நுட்பமான கூறுகள்: பூமி, காற்று, விண்வெளி, நீர் மற்றும் ஒளி. இவை தான் இருப்புக்கான அடிப்படை கட்டுமான தொகுதிகள் என்று அவர் விளக்கினார். ஆனால் யாத்யவல்யரின் கதை அதோடு நிற்கவில்லை. இந்த கோட்பாடுகளிலிருந்து எழும் 16 மாற்றங்களை பற்றி அவர் பேசினார். புலனுணர்வு புலன்கள்: காது, தோல், நாக்கு, மூக்கு மற்றும் செயலின் புலன்கள், பேச்சு, கைகள், கால்கள், அத்துடன் இன்பத்தின் உறுப்புகள் மற்றும் மனமே. இவை இயற்கையின் பல்வேறு வடிவங்களில் வெளிப்பாடுகள் என்று அவர் கூறினார். யாத்யவல்யர் தொடர்ந்து பேசுகையில் அவரது வார்த்தைகள் அனைத்து இருப்புக்கும் அடித்தளமாக இருக்கும். படைப்பு
மற்றும் அழிவின் சிக்கலான நடனத்தை வெளிப்படுத்தின. அவர் மலாத்தை உருவாக்குவதை பற்றி பேசினார். இது நனவை பெற்றெடுத்தது. மேலும் நனவிலிருந்து மனமும் 5 பெரிய கூறுகளும் தோன்றின. பூமி, காற்று, விண்வெளி, நீர் மற்றும் ஒளிவெளி மற்றும் தொடுதல் வடிவம் மற்றும் சுவை, வாசனை மற்றும் எண்ணத்தின் பன்முகத்தன்மை ஆகியவற்றின் உருவாக்கம் என்ற இந்த கோட்பாடுகளிலிருந்து எழும் 9 படைப்புகளை ஏதவல்கிய விவரித்தபோது மன்னர் மிகுந்த கவனத்துடன் கேட்டார். மேல்நோக்கி உயரும் சுவாசங்கள், பிராணன் மற்றும் உடலின் கீழ் பகுதிகளில் குறுக்கே செல்லும் சுவாசங்களை பற்றி அவர் பேசினார். கதை வெளிவரும்போது ஜனகனின் கண்கள் வியப்புடன் பறந்தன. இருப்பின் இந்த பல்வேறு அம்சங்களை இணைக்கும் நூல்களை அவரது மனம் பிடித்து கொண்டது. இறுதியாக யாத்யவல்கிய பேசுவதை நிறுத்திய போது ராஜ்யம் ஒரு அமைதியில் குளிக்கப்பட்டது. அது படைப்பின் சாராம்சத்துடன் எதிரொலிப்பதாக தோன்றியது. ஒரு அமைதியான தொனியில் யாஜ்யவல்கியர் மன்னருடன் காலங்காலமாக கடந்து வந்த ஒரு பண்டைய ஞானத்தை பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினார். ராஜாவே, நன்றாக கேளுங்கள். ஏனென்றால் காலம் மற்றும் படைப்பின் மர்மங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று அவர் கூறினார். அவர் பேசுகையில் யாஜ்யவல்கியரின் வார்த்தைகள் அதிசயத்தையும் பிரமிப்பையும் தூண்டும் வகையில் இருந்தன. அவர் விளக்கினார். வெளிப்படுத்தப்படாத உன்னதமான புருஷன் 10,000 கல்வாக்கள் நீடித்த ஒரு மனித புரிதலை மீறிய ஒரு நித்திய காலம். இருப்பினும் இது எந்த சாதாரண நாளும் அல்ல. இது படைப்பின் சுழற்சியாகும். அங்கு பிரபஞ்சம் தெய்வீகத்தின் ஆழத்திலிருந்து தாமரை மலரைப் போல வெளிப்பட்டது. பரம புருஷனின் இரவு முடிவுக்கு வந்தபோது அவர் கிளர்ந்தெழுந்தார், விழித்தார். ஒரு மென்மையான தொடுதலுடன் அனைத்து உயிரினங்களையும் தக்கவைக்கும் மூலிகைகளையும் தாவரங்களையும் அவர் உருவாக்கினார். பின்னர் ஒரு தங்க முட்டையிலிருந்து பெருமண் வெளிப்பட்டார். படைப்பின் சாரத்தை உள்ளடக்கிய பெரிய துறவி 1 வருடம் முழுவதும் பெருமண் முட்டையின் உள்ளே வாழ்ந்தார். பிரபஞ்சத்தின் அமைதியால் சூழப்பட்டார். இறுதியாக பெருமண் தோன்றி தனது முதல் மூச்சில் முழு பூமியையும் மேலே உள்ள சொர்க்கத்தையும் படைத்தார். பின்னர் இறைவன் வானத்திலிருந்து வானத்தை பிரித்து எண்ணற்ற உலகங்களுக்கு இருப்பிடமாக இருக்கும் ஒரு பரந்த விரிவாக்கத்தை உருவாக்கினார். 7500 கல்வர்கள் பிரமணின் நாளை அளவிட்டனர். இது முடிவற்ற கால சுழற்சிகளை எதிரொலிக்கும் காலமாகும். யாஜ்யவல்கியர் பேசுகையில் அவரது வார்த்தைகள் படைப்பை பற்றிய பார்வைகளை வெளிப்படுத்துவதாக தோன்றியது. மகான் அல்லது பிரம்மா என்றும் அழைக்கப்படும் பிராமணர் எவ்வாறு நனவை உருவாக்கினார் என்பதை பற்றி அவர் கூறினார். நுட்பமான மற்றும் சக்தி வாய்ந்த ஒரு சாராம்சத்தால் ஊக்கமளிக்கப்பட்ட ஒரு உயிரினம் இந்த நனவிலிருந்து பூமி, காற்று, விண்வெளி, நீர் மற்றும் ஒளி ஆகிய 5 பெரிய கூறுகள் தோன்றல். இந்த கூறுகள் பார்வை, ஒளி, தொடுதல், சுவை மற்றும் வாசனை ஆகிய அறிவின் புலன்களுக்கு வழிவகுத்தன. இந்த புலன்களுக்குள் 4 திறன்கள் இருந்தன: மனம், நுண்ணறிவு, இகோ மற்றும் பேரின்பம். ஒன்றாக அவை ஒரு இணக்கமான நடனத்தை உருவாக்கின. இது பிரபஞ்சத்தை வாழ்க்கை மற்றும் இயக்கத்தால் நிரப்பியது. ஆனால் யாஜ்யவல்கியரின் கதை படைப்பை பற்றியது மட்டுமல்ல, அது யதார்த்தத்தின் தன்மையையும் பற்றியது. புலன்கள் சக்தி வாய்ந்தவை என்றாலும் மனதினால் வழிநடத்தப்படும் வெறும் கருவிகளாக எப்படி இருந்தன என்பதை அவர் விளக்கினார். இதையொட்டி மனமே அனைத்து புலன்களுக்கும் இறைவலிருப்பின் பரந்த அளவை ஆட்சி செய்த இறையாண்மை கொண்டவர். யாஜ்யவல்கியரின் வார்த்தைகள் முடிவுக்கு வந்தபோது மன்னர் அமைதியாக அமர்ந்தார். அவருடன் பகிர்ந்து கொண்ட பண்டைய ஞானத்தின் இடையால் அவரது மனம் நடுங்கியது. எனவே படைப்பு மற்றும் காலத்தின் கதை நினைவக மண்டலத்திற்குள் மறைந்துவிட்டது. பிரமிப்பு மற்றும் ஆச்சரியத்தின் ஒரு கிசிறிசுவை மட்டுமே விட்டு சென்றது. பிரபஞ்சத்தின் மர்மங்கள் இன்னும் அவிழ்க்கப்பட காத்திருக்கின்றன என்பதை நினைவூட்டுகிறது. இந்த வழியில் யாஜ்யவல்கியரின் வார்த்தைகள் கடந்த காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் இடையே ஒரு தொடர்பை ஏற்படுத்தியிருந்தன. பிரபஞ்சத்தில் ஒரு அமைதியான மூலையில் படைப்பின் மாபெரும் சுழற்சியை பற்றிய மற்றொரு கதையை பகிர்ந்து கொள்ள ஆர்வத்துடன் தனது மன்னருக்கு முன்னால் நின்ற யாஜ்யவல்கியர் ஒவ்வொரு சகாப்தத்தையும் தொடர்ந்து வந்த அழிவை விவரிக்கத் தொடங்கினார். மாட்சிமை பொருந்தியவரே, யவனமாக கேளுங்கள் என்று அவர் கூறினார். படைக்கப்பட்ட அனைத்தையும் உருவாக்கி எடுத்துச் செல்லும் நித்திய பிராமணரை பற்றி நான் உங்களுக்கு சொல்வேன். பகலும் இரவும் நெருங்கி வந்தபோது பிராமணன் சோர்வடைந்து ஓய்வெடுக்க முயன்றான். அப்போதுதான்
வெளிப்படுத்தப்படாத புனிதமானவன். தனக்குள்ளே கிளர்ந்தெழுந்து மகத்தான வல்லமைகளை கொண்ட மரார்த்தங்களை ஊக்கப்படுத்தினான். இந்த சக்தி வாய்ந்த சக்தி சூரியனின் வடிவத்தை பெற்றுக்கொண்டு 100,000 கணக்கான கதிர்களை கதிர்வீச்சு செய்து தன்னை ஒரு கதல் எயும் பகுதிகளாக பிரித்தது தாமதமின்றி. இந்த நெருப்பு துண்டுகள் அனைத்து படைக்கப்பட்ட உயிரினங்களையும் உட்கொண்டன. இருள்ள கருமுட்டை அல்லது அழுக்கு பிறந்த செயல்முறைகளிலிருந்து பிறந்தவை. அதேபோல் காய்கறி சாம்ராஜ்யம் சில நிமிடங்களில் ஒவ்வொரு நடமாடும் மற்றும் அசையாத உயிரினமும் அழிந்தன. பூமியை தரிசு மற்றும் மென்மையான ஆமை ஓட்டை போலவிட்டு விட்டன. காற்று ஒரு வினோதமான அமைதியால் நிரம்பியது. ஆனால் மரார்த்தாவின் பணி இன்னும் முடிவடையவில்லை. அவரது அளவிட முடியாத வலிமையால் அவர் பெரும் சக்தியை கொண்டிருந்த படைந்த நிலப்பரப்பை தண்ணீரால் நிரப்பினார். இதன் நெருப்பு வெடித்ததால் இந்த சக்தி வாய்ந்த உறுப்பு விரைவில் சிதறத் தொடங்கியது. தண்ணீரை வறண்டு ஒரு தீப்பிழம்பை மட்டுமே விட்டு சென்றது. ஒவ்வொரு உயிரினத்திலும் கண்ணுக்கு தெரியாத தீப்பொறியால் எரியூட்டப்பட்டதைப் போல வாழ்ந்த பூமியில் தீப்பிழம்புகள் நடனமாடின. காற்றும் அதன் தூக்கத்திலிருந்து கிளறிகற்று தனித்துவமான வடிவங்களில் வெளிப்பட்டது. ஒரு பெரிய பாம்பை போல அது எரியும் நெருப்பை சுற்றி சுருண்டது. அதன் 7 நெருப்பு நாக்குகளை உட்கொண்டு அனைத்து உயிரினங்களிலும் பாயும் வெப்பத்தை உறிஞ்சியது. தீப்பிழம்புகள் குறைந்து வருவதால் காற்று ஒவ்வொரு திசையிலும் மேல் நோக்கி கீழ்நோக்கி தலைகீழாக இழந்த ஒன்றை தேடுவது போல் செல்லத் தொடங்கியது. அடுத்து விண்வெளியே அதன் தூக்கத்திலிருந்து விழித்து காற்றின் ஆழமான ஆற்றலை விழுங்கியது. பின்னர் ஒரு சக்தி வாய்ந்த நதியுடன் ஒன்றிணைந்த ஒரு மென்மையான நீரோடை போல மனம் மகிழ்ச்சியுடன் விண்வெளியில் எல்லையற்ற விரிவாக்கத்தை உள்வாங்கியது. இறுதியாக ஒவ்வொரு உயிரினத்தில் சாராம்சமான உணர்வு மனதை விழுங்கி அதை அதன் ஆழத்திற்கு இழுத்தது. ஆனால் நனவும் கூட அழிவில் சுழற்சியில் இருந்து விடுபடவில்லை. இதையொட்டி அது மராத்மாவால் விழுங்கப்பட்டது. கடந்த கால நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை பற்றி நன்கு அறிந்த அந்த மாபெரும் அனைத்தையும் அறிந்த உருவம். மேலும் இந்த உன்னதமான ஆன்மா தனது பணியை முடித்ததும் ஒப்பிட முடியாத பிரபஞ்சமே எல்லாவற்றிற்கும் ஆண்டவரான சம்புவுக்குள் இழுக்கப்பட்டது. மன்னர் யாத்தேவல்யரின் வார்த்தைகளை கேட்டபோது அவர் சம்புவின் ஒரு பார்வையை பார்த்தார். அந்த உயர்ந்த மற்றும் தூய்மையான ஒளி மாறாத மற்றும் தொடக்கமும் முடிவும் இல்லாதது. அவரது கைகளும் கால்களும் இருப்பில் ஒவ்வொரு பகுதியிலும் பரவியிருந்தன. அவரது கண்கள் தலை முகம் காதுகள் மற்றும் உயிர் எல்லா இடங்களிலும் இருந்தன. அவற்றின் பிரசன்னத்தால் எல்லாவற்றையும் மூழ்கடித்தது. ஞானமுள்ள ஞானி எதவல்கியர் மன்னர் ஜனகரின் முன் அமர்ந்திருந்தபோது சூரியன் பூமியின் மீது உதயமாக தொடங்கியது. ராஜாவின் ஆர்வம் அதிகமாகி பிரபஞ்சத்தின் மர்மங்களை விளக்குமாறு எட்லவல்கரிடம் கேட்டார். மென்மையான புன்னகையுடன் எட்லவல்கியர் வாழ்க்கையின் சிக்கலான வலையை வெளிப்படுத்தும் ஒரு கதையை நெசவு செய்ய தொடங்கினார். மாட்சிமை பொருந்திய மன்னரே, 2 கால்களும் நம் இருப்பின் சாராம்சமான ஆச்சாத்மாவாகும். நாம் நடக்கும்போது அது நமது உடல் வடிவத்தின் வெளிப்பாடாக இருக்கும் ஆதிபோதத்தின் செயலாகும். விசுவை பொறுத்தவரை அவர் ஆதியைவதா நமது பயணத்தில் நமக்கு வழிகாட்டும் தெய்வீக இருப்பு என்று யாத்யவல்யர் கூறினார். உடலுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான சிக்கலான உறவுகளை எதவால்யா தொடர்ந்து விளக்கிய போது ராஜாவின் கண்கள் ஆர்வத்தால் பிரகாசித்தன. எதவால்யா கூறினார், கீழ்நிலை குழாய் ஆச்சாத்மாவாகும். அதே நேரத்தில் கழிவுகளை வெளியேற்றும் செயல்பாடு ஆதிபுத்தவாகும். சூரிய கடவுளான மிட்டா அதை அதிதெய்வமாக கவனித்து வருகிறார். யாத்யவல்யர் பேசுகையில் அவர் தன்னை இயற்பியல் உலகிற்கு அப்பாற்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்திற்கு கொண்டு செல்வதாக தோன்றியது. அவர் பலமுறையின் உறுப்பு, அதாவது ஆச்சாத்மாவை பற்றியும் அதன் செயல்பாட்டை பற்றியும் பேசினார். அதாவது ஆதிபூதர் படைப்பாளரின் கடவுளான பிரஜாபதி அதன் ஆதிடைவதர் என்று கூறப்படுகிறது. பேச்சு உறுப்புகள் கண் காது நக்கு மற்றும் மனதையும் கூட எதவல்கியர் விவைத்த போது மன்னர் கவனமாக கேட்டார்.
உடலின் ஒவ்வொரு பகுதியும் பிரபஞ்சத்துடன் தனித்துவமான தொடர்பை கொண்டிருந்ததாக தோன்றியது. கண்கள் சூரியனின் ஒளியின் மூலம் உலரை பார்த்தன. அடிவானத்தில் உள்ள புள்ளிகளின் கிசுகிசுக்களை காதுகள் கேட்டன. நாக்கு நீரின் இனிப்பை ருசித்தது. யாஜ்ஞவல்க்யர் பேசுகையில் அவர்கள் நடத்தையில் ஒரு நுட்பமான மாற்றம் ஏற்பட்டது. சாமானிய மனிதர்களின் எல்லைக்கு அப்பாற்பட்ட ரகசியங்களை அவர் வெளிப்படுத்துவது போல் அவர் மேலும் விரிவானவராக மாறினார். பிரகிருதி, அவர் கூறினார், அனைத்து உயிர்களுக்கும் ஆதாரம் குணங்கள் என்று அழைக்கப்படும் தனது அசல் மாற்றங்களில் ஆயிரக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான சேர்க்கைகளை அவர் உருவாக்குகிறார். பிரகிருதி எவ்வாறு எண்ணற்ற இருப்பு பொருட்களாக பெருகி அவற்றை சர்ப்ப ராஜாக்கள் மற்றும் தம்ஸ் ஆகிய பண்புகளால் ஊக்குவித்தது என்பதை யாஜ்ஞவல்க்யா விளக்கிய போது ராஜாவின் கண்கள் ஆச்சரியத்துடன் பறந்தன. பொறுமை, மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் திருப்தி ஆகியவை செவ்வாவுடன் இணைக்கப்பட்டுள்ள குணங்கள் என்று யாஜ்ஞவல்க்யா கூறினார். ஆனால் அவர் ராஜாக்களை பற்றி பேசும்போது அவரது குரலில் ஒரு நுட்பமான இருள் பரவியது. தனிப்பட்ட அழகின் பெருமை, பிரபுத்துவத்தை வலியுறுத்துதல் போர் மற்றும் கொடுப்பதற்கான வெளிப்பாடு இவை ராஜாக்களின் பண்புகளிலிருந்து எழுந்த குணங்கள். பின்னர் நிலத்தின் மீது வேம் நிழலைப் போல யாஜ்ஞவல்க்யர் தம்ஸை பற்றி பேசினார். ஒரு அமைதியான சூழலில் மரியாதைக்குரிய முனிவரான யாஜ்ஞவல்க்யர் ஜனக மன்னருடன் உட்கார்ந்து இருப்பின் அடிப்படை தன்மையை பற்றிய ஆழமான ஞானத்தை பகிர்ந்து கொண்டார். ராஜாவே, இந்த 3 பண்புக்கூறுகள் சர்ப்ப ராஜாக்கள் மற்றும் தம்ஸ் இயற்கையின் சாராம்சம் வெளிப்படுத்தப்படாதவை. அவை எல்லாவற்றையும் உள்ளன. அவற்றின் வடிவங்களையும் விதிகளையும் வடிவமைக்கின்றன. அவர் பேசும்போது மரங்கள் வழியாக ஒரு மென்மையான காற்று சுழன்றது. பண்டைய ரகசியங்களின் கிசுகிசுக்களை எடுத்து செல்வது போல் வெளிப்படுத்தப்படாத புருஷன் என்று யாஜ்ஞவல்க்யர் தொடர்ந்தார். 6 யோகா பண்புகளை கொண்டவன். இந்த 3 பண்புகளை தழுவதன் மூலம் அவர் எண்ணற்ற வடிவங்களாக தன்னை மாற்றிக்கொள்கிறார். ஆத்மாவின் அறிவியலை புரிந்து கொள்பவர்கள் பிரபஞ்சத்தில் செவ்வாவுக்கு உயர்ந்த இடமும் ராஜாவுக்கு நடுத்தரமான இடமும் தம்ஸுக்கு தாழ்ந்த இடமும் ஒதுக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார்கள். யாஜ்ஞவல்க்யரின் வார்த்தைகள் காற்றில் தொந்திக் கொண்டிருக்கும் போது தூபத்தின் மந்தலான வாசலை ஞானத்தின் வாக்குறுதியை எடுத்து செல்கிறது. நீதியின் மூலம் மட்டுமே ஒருவர் உயர்ந்த நிலையை அடைகிறார். தெய்வங்கள் அல்லது தெய்வீக உயிரினங்களுடன் ஒன்றாகி விடுகிறார். கலவையான நீதி மற்றும் பாவத்தின் மூலம் ஒருவர் மனிதனாக மாறுகிறார். கலக்கப்படாத பாவத்தின் மூலம் ஒருவர் மோசமான வாழ்வில் மூழ்கிவிடுகிறார் என்று யாஜ்ஞவல்க்யர் விளக்கினார். இப்போது கவனமாக கேளுங்கள் என்று தனது கண்கள் பிரகாசமாக ஒளிரும் யாஜ்ஞவல்க்யர் கூறினார். 3 பண்புகளும் பல்வேறு கலவைகளில் ஒன்றோடொன்று கலக்கலாம். சில நேரங்களில் ராஜர்கள் செவ்வாவுடன் இருப்பார்கள், தமர்கள் ராஜாக்களுடன் இருப்பார்கள், தமர்கள் செவ்வாவுடன் இருப்பார்கள். பின்னர் இவை 3ம் சமவிகிதத்தில் ஒன்றாக இருக்கும் நேரங்களும் உள்ளன. யாஜ்ஞவல்க்யர் பேசுகையில் காற்று வேறொரு உலக ஆற்றலுடன் அதிர்வுவது போல் தோன்றியது. வெளிக்காட்டப்படாதது சாத்வாவுடன் மட்டுமே நேசிக்கப்படும் போது அவர் தெய்வங்களின் பகுதிகளை அடைகிறார். சாத்வா மற்றும் ராஜாக்கள் இருவரிடமும் அவர் மனிதர்களிடையே பிறக்கிறார். ராஜாக்கள் மற்றும் தாமாக்களுடன் அவர் இடைநிலை வரிசையில் பிறக்கிறார் என்று அவர் கூறினார். எண்ணற்ற உயிர்களின் கிசுகிசுக்களை சுமந்து செல்லும் காற்று இலைகளில் சுழன்றது. நிதி மற்றும் பாவம் இரண்டையும் மீறியவர்கள் நித்தியமான, மாறாத, அழியாத மற்றும் அழியாத ஒரு இடத்தை அடைகிறார்கள் என்று யாஜ்ஞவல்க்யர் அறிவித்தார். அறிவுள்ள மனிதர்கள் உயர்ந்த பிறப்புகளை அடைகிறார்கள். அவர்களின் இடம் பிழையற்றது மற்றும் அழியாதது. புலன்களின் கண்ணை கடந்து செல்கிறது. அவர் பேசும்போது வானம் திறக்கப்படுவது போல் தோன்றியது. மரணபுரிகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு சாம்ராஜ்யத்தை வெளிப்படுத்தியது. கிரகன் கவனமாக கேட்டான். அவரது கண்கள் மழை நீரை விரிஞ்சும் வறண்ட பூமியைப் போல ஞானத்தில் குடித்தன. எனக்கு மேலும் சொல்லுங்கள் என்று அவர் யாஜ்ஞவல்க்யரை வலியுறுத்தினார். அவரது குரல் ஒரு கிசுகிசுக்கு சற்று மேலே இருந்தது. வெளிப்படுத்தப்படாத நிலையில் வாழும் உன்னதமானவரை பற்றியும் அவர் எப்படி இயற்கையால் தொடப்படாமல் இருக்கிறார் என்பதையும் நான் கேட்க விரும்புகிறேன். ஒரு அமைதியான மற்றும் அமைதியான சூழலில் சங்கியர்களில் ஆழமான ஞானத்தை பகிர்ந்து கொள்ள ஆர்வமாக தனது இளம் மாணவ முன் அமர்ந்திருந்த யாஜ்ஞவல்க்யர் அமைதியான தொனியில் பேசத் தொடங்கியதும் சூரியன் தனது சூடான கதிர்களை இருவரின் மீதும் வீசியதில் குழந்தை என்று அவர் கூறினார். பண்புகளுக்கு அப்பாற்பட்ட உண்மைதான்
இறுதி உண்மை அதற்கு உளங்களை ஒதுக்குவதன் மூலம் அதை புரிந்து கொள்ளவோ விவரிக்கவோ முடியாது. ஆனால் பண்புகளில் என்ன இருக்கிறது, அவை இல்லாதது என்ன என்பதை நான் விளக்க முயற்சிப்பேன் என்று அவர் தொடர்ந்தார். அவரது கண்கள் தீவிரத்துடன் பிரகாசித்தன. அனைத்து கோட்பாடுகளின் உண்மையையும் அறிந்த பெரிய முனிகள் எல்லா கொள்கைகளின் உண்மையையும் அறிந்த பெரிய முனிவர்கள் எல்லா கோட்பாடுகளையும் அறிந்த பெரிய முனிவர்கள் எல்லா கோட்பாடுகளையும் புரிந்து கொண்டு ஒரு சிவப்பு மலரின் நிறத்தை பிரதிபலிக்கும் படிகத்தை போன்ற பண்புகளை பெறும்போது அவர் பண்புக்கூறுகளை கொண்டவர் என்று அறியப்படுகிறார். ஆனால் இந்த பிரதிபலிப்புகளில் இருந்து விடுபடும்போது வெளிப்புற தாக்கங்களால் எண்ணற்ற படிகத்தைப் போல அவர் தனது உண்மையான இயல்பில் பார்க்கப்படுகிறார். அனைத்து பண்புகளுக்கும் அப்பாற்பட்ட யாஜ்ஞவல்க்யன் தனது வார்த்தைகளை தனது கேட்பவரின் மனதில் மூழ்கடிக்க அனுமதித்தார். வெளிப்படுத்தப்படாத பிரகிருதி ஆதிப்பொருள் அவளுடைய இயல்பிலேயே பண்புகளை கொண்டுள்ளது. அவளால் அவற்றை கடக்க முடியாது. புத்திசாலித்தனம் இல்லாத அவள் இந்த பண்புகளுடன் பிணைக்கப்படுகிறாள். அறிவும் விழிப்புணர்வும் கொண்ட புருஷரைப் போலல்லாமல் பிரகிருதி அறியாமையுடனும் மயக்கத்துடனும் இருக்கிறாள். தவழ்கிய பேசுகையில் அவரது வார்த்தைகள் புரிதலின் ஒரு திரைச்சீலை புருஷனுக்கும் பிரகிருதிக்கும் இடையிலான சிக்கலான நடனத்தை வெளிப்படுத்துகின்றன. புருஷன் அவரது இயல்பால் அறிவை கொண்டிருக்கிறார். என்னை விட உயர்ந்தது எதுவும் இல்லை. அவர் எப்போதும் இந்த உண்மையை அறிந்திருக்கிறார். இந்த காரணத்திற்காக இயற்கையாகவே உயிரற்றவர் மற்றும் புத்திசாலித்தனமானவர் என்றாலும் புருஷருடன் இணைந்தால் பிரகிருதி உயிருள்ளவராகவும் புத்திசாலியாகவும் மாறுகிறார். இருப்பினும் புருஷன் அறியாமையின் மூலம் தன்னை மீண்டும் மீண்டும் பண்புகளுடன் இணைத்து கொள்ளும்போது அவர் தனது உண்மையான இயல்பை புரிந்து கொள்ள தவறிவிடுகிறார். இதனால் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கிறார் என்று யாஜ்ஞவல்க்யர் எச்சரித்தார். இதன் விளைவாக இயற்கையிலிருந்து பாயும் கொள்கைகளின் மீது புருஷனின் ஆதிக்கம் அவரை அவற்றின் இயல்பில் பங்கேற்க வைக்கிறது. படைப்பு, யோகா மற்றும் பிற அம்சங்களில் அவரது நிறுவனம் அவருக்கு பல்வேறு குணங்களை கோருகிறது. சங்கியக்கள் புருஷன் மற்றும் பிரகிருதி ஆகியோரை எப்படி கருதல என்பதை ஏத்தவல்கியா விளக்கிய போது இளம் மாணவர் கவனமாக கேட்டார். பிரகிருதி என்று அழைக்கப்படும் குறிப்பிட்ட கோட்பாடுகளின் மீது அவர் ஆதிக்கம் செலுத்தியதற்காக அவர் பிரகிருதி என்ற இயல்பை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. அனைத்து அசையாத பொருட்களின் விதைகளையும் உருவாக்குவதில் அவரது நிறுவனத்திற்காக அவர் அவற்றின் இயல்பில் பங்கேற்பதாக கூறப்படுகிறது. மேலும் அவர் பல்வேறு கோட்பாடுகள் அல்லது பண்புகளை வெளிப்படுத்துவதால் அவர் சிதைவு மற்றும் அழிவுக்கு ஆகிறார். யாஜ்ஞவல்க்யர் மீண்டும் ஒரு முறை நிறுத்தி தனது வார்த்தைகளை கேட்பவரின் மனதில் நிலைநிறுத்த அனுமதித்தார். இருப்பினும் புருஷனையும் பிரகிருதியையும் வேறு எந்த வெளிச்சத்திலும் பார்ப்பவர்கள் தவறான கருத்தை கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது. தனது மன்னர் முன்னிலையில் தான் கண்டுபிடித்த ஒரு ஆழமான உண்மையை பற்றி யாஜ்ஞவல்க்யர் பேசத் தொடங்கினார். நான் ஏற்கனவே சங்கியக்களின் போதனைகளை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் என்று அவர் கூறினார். ஆனால் இப்போது நான் யோகிகளின் ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். நான் அவற்றை புரிந்து கொண்டேன். மன்னர் கவனமாக கேட்டார். அவரது ஆர்வம் அதிகரித்தது. சங்கியக்களை விட பெரிய அறிவு எதுவுமில்லை, யோகாவை விட பெரிய சக்தி எதுவுமில்லை என்று யாஜ்ஞவல்க்யர் விளக்கினார். இரண்டு அமைப்புகளும் விடுதலையை அடைவதை நோக்கமாக கொண்டிருந்தன. ஆனால் அவை வெவ்வேறு அணுகுமுறைகளை பயன்படுத்தின. பலர் சங்கியாவையும் யோகாவையும் தனித்துவமான பாதைகளாக பார்த்தனர். ஆனால் யாஜ்ஞவல்க்யாவும் அவரது தோழர்களும் உண்மையில் ஒன்றே என்பதை உணர்ந்தனர். இந்த புரிதல் வெறும் கோட்பாடு மட்டுமல்ல என்று யாஜ்ஞவல்க்யர் தொடர்ந்தார். இது ஆய்வு மற்றும் பிரதிபலிப்பின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. யோகிகளும் சங்கியர்களும் ஒரே இறுதி இலக்கை நாடுகிறார்கள், பிரபஞ்சத்தை பற்றிய உண்மையை அறிந்து கொள்வது. இந்த வெளிப்பாட்டின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துவது போல் ராஜாவின் மீது கண்களை மூடிக்கொண்டு அவர் நிறுத்தினார். மூச்சுகளும் புலன்களும் தான் யோகாவை பயிற்சி செய்வதற்கான திறவுகோல் என்று யாஜ்ஞவல்க்யர் கூறினார். இவற்றை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் யோகிகள் பிரபஞ்சம் முழுவதும் சுதந்திரமாக செல்ல முடியும். தங்கள் உடல்களால் கட்டுப்படுத்தப்படாமல் அவர்கள் பிரபஞ்சத்தில் சுற்றித் திரிவார்கள். அனைத்து வகையான பேரின்பங்களையும் அனுபவிப்பார்கள். அவர் அதை கேட்கும்போது ராஜாவின் கண்கள் விரிவடைந்தன. அவரது கற்பனை சாத்திய கூறுகளால் வெறித்தனமாக ஓடுகிறது. யோகா 8 வகையான சக்திகளை வழங்குவோராக கூறப்பட்டதாகவும் வேதங்களில் 8 கைகால்கள் இருப்பதாக விவரிக்கப்பட்டதாகவும் யாஜ்ஞவல்க்யர் விளக்கினார். ஆனால் 2 வகையான நடைமுறைகள் உள்ளன என்று அவர் கூறினார். ஒன்று பண்புகளுடன் வருகிறது.
மற்றொன்று அவற்றிலிருந்து விடுபட்டுள்ளது. மன்னர் முன்னோக்கி சாய்ந்தார். அவரது ஆர்வம் அதிகரித்தது முதல் வரை என்பது ஒருவரின் மனதை 16 பொருட்களில் கவனம் செலுத்துவதை உள்ளடக்கியது. அதை ஒழுங்குபடுத்த சுவாசத்தை பயன்படுத்துகிறது. இது பண்புகளுடன் கூடிய யோராக். இரண்டாவது வரைக்கு மனம் அதன் செயல்பாடுகளிலிருந்து விடுபட்டு ஒரு புள்ளியில் நிலைநிறுத்தப்பட வேண்டும். இது பண்புக்கூறுகள் இல்லாத யோவா ஏதவல்சார் இடைநிறுத்தப்பட்டு பிறவதற்கு முன்பு தனது எண்ணெய் நிலையை சேகரித்தால் சுவாசத்தை ஒழுங்குபடுத்துவது யோகாவின் இன்றியமையாத பகுதியாகும் என்று அவர் கூறினார். ஒருவர் சுவாசிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை பற்றி சிந்திக்கவில்லை என்றால் அவர்களின் அமைப்பில் காற்று அதிகரிக்கலாம், தீங்கு விளைவிக்கும். இதை தவிர்க்க யோகிகள் தங்கள் சுவாசத்தை கட்டுப்படுத்த பல்வேறு வழிகளை பயிற்சி செய்கிறார்கள். எல்லவலித்யா இந்த நடைமுறைகளை விவரித்த போது மன்னர் கவனமாக கேட்டார். இரல் கழிந்து கொண்டிருக்கும் போது யோக பயிற்சியாளருக்கு அமைதி மற்றும் அடக்கப்பட்ட புலன்களின் முக்கியத்துவத்தை பற்றி யாஜ்ஞவல்க்யர் பேசினார். ஓய்வு பெற்றவர் தங்களை தாங்களே மகிழ்ச்சியடைய செய்து வேதங்களை நன்கு அறிந்தவர் 24 வழிகளில் தங்கள் சுவாசத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். அவ்வாறு செய்வதன் மூலம் அவர்கள் தங்கள் ஆன்மாவை பரம ஆன்மாவில் நிலைநிறுத்துவார்கள் என்று தவறுகளை யோகிகள் எவ்வாறு அகற்றினர் என்பதை யாஜ்ஞவல்க்யர் விவரித்தபோது ராஜாவின் கண்கள் புரிதலால் கனமடைந்தன. மன்னர் ஜனகரின் முன்னிலையில் மரணத்தின் மர்மங்களை பற்றிய ஆழமான உண்மையை யாஜ்ஞவல்க்யர் வெளிப்படுத்தத் தொடங்கினார். ராஜாவே, உன்னிப்பாக கேளுங்கள் என்று அவர் கூறினார். அவரது கண்கள் ஒளியால் ஒளிரும். இந்த உலகத்திலிருந்து புறப்படுபவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்வேன். அவர்களின் விவனா அவர்களின் மரண உடல்களிலிருந்து எவ்வாறு தப்பிக்கிறது என்பதை பொறுத்து அவர் பேசுகையில் எத்தவால்காவின் வார்த்தைகள் ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் தந்தன. ஆன்மா கால்கள் வழியாக தப்பினால் அது விஷ்ணுவின் சாம்ராஜ்யத்துக்கு பயணிக்கும் என்றும், கன்றுகள் வழியாக தப்பித்து வாசுவின் களங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் விளக்கினார். முழங்கால்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. அவற்றின் மூலம் தங்கள் உடல்களை விட்டு சென்றவர்கள் சாதியர்களுடன் தங்கள் வான வசிப்பிடத்தில் சேருவார்கள். இதவல்கிய தனது கதையை தொடர்ந்தபோது மன்னர் கவனமாக கேட்டார். மரண உலகத்துக்கு அப்பாற்பட்ட பகுதிகளை பற்றி அவர் பேசினார். மித்ராவின் சாம்ராஜ்யம் கீழ் குழாய் வழியாக ஆன்மாக்கள் புறப்பட்டன. பிரஜாபதியின் ஆட்சி தொடைகள் வழியாக வெளியேறியவர்கள் அடைந்தது மற்றும் மருதர்களின் ராஜ்யம் பக்கவாட்டில் தப்பியோடியவர்களுக்கு அணுகக்கூடியது. ராஜாவின் ஆர்வம் அதிகரித்த போது எதவல்கியர் மேலும் பல ரகசியங்களை வெளிப்படுத்தினார். சந்திரம்சின் சாம்ராஜ்யத்திற்கு வழிவகுத்த மூக்கு துவாரங்களை பற்றி அவர் பேசினார். அதே நேரத்தில் கைகள் ஆன்மாக்களை இந்திரனின் ஆட்சியுடன் இணைத்தன. மார்பும் ஒரு சிறப்பு முக்கியத்துவத்தை கொண்டிருந்தது, ஏனெனில் அதன் வழியாக சென்றவர்கள் உடன் அவரது தெய்வீக வசிப்பிடத்தில் சேருவார்கள் என்று கூறப்பட்டது. பல்வேறு பகுதிகளை எதவல்கியர் விவரிக்கையில் ராஜாவின் கண்கள் விரிந்தன. ஒவ்வொன்றும் வெவ்வேறு நிலப்பரப்புக்கான நுழைவாயில் கழுத்து வழியாக புறப்படுபவர்களை பற்றி என்ன என்று அவர் கேட்டார். அவரது குரல் ஒரு கிசுகிசுக்கிற்கு சற்று மேலே இருந்தது. எதவல்கியர் புன்னகைத்தார். கண்கள் அறிவால் ஒளிரும். அவர்கள் அந்த பெரிய துறவியான நாராவுடன் அவரது சிறந்த சாம்ராஜ்யத்தில் இணைவார்கள். சூரியன் அஸ்தமிக்க தொடங்கிய போது கூட்டத்தின் மீது ஒரு சூடான ஆரஞ்சு நிற ஒளியை செலுத்திய போது மரணத்தில் அணுகுமுறை முன்னறிவித்த முன்னறிவிப்பு அறிகுறிகளை பற்றி யாஜ்ஞவல்க்யர் பேசினார். நிலையான நட்சத்திரமான ஆரந்ததியை பற்றி அவர் கூறினார். இது காணப்படாத போது முடிவு நெருங்கிவிட்டது என்று சமிக்கை செய்தது. சிலந்தியின் வலை போன்ற புலைகளை கொண்ட சந்திர வட்டு மற்றும் இதே போன்ற அடையாளங்களை கொண்ட சூரிய வட்டு மற்றவர்களின் கண்களில் பிரதிபலிக்கும் உருவங்கள் இறப்பு, ஒருவரின் சொந்த பளபளப்பு அல்லது ஞானத்தின் வீழ்ச்சி, தெய்வங்களை புறக்கணிப்பது அல்லது பிராமணர்களுடன் சண்டையிடுவது போன்ற அறிகுறிகளை எதவால்க்யர் வெளிப்படுத்திய போது மன்னர் தீவிரமாக கேட்டார். மரணத்தை சமிக்கை செய்யும் வண்ணங்களை பற்றி அவர் பேசினார். ஒரு இருண்ட நிறம் வெளிர் நிறமாக மாறுகிறது மற்றும் சந்திர அல்லது சூரிய வட்டங்கள் துளைகளுடன் நிறவில் ஆழம் அதிகரித்த போது மரணம் நெருங்கி வருவதை குறிக்கும் இறுதி அறிகுறிகளை யாஜ்ஞவல்க்யர் வெளிப்படுத்தினார். ஒருவரின் இடது கண்ணிலிருந்து கண்ணீர் ஓட்டம் என்று
அவர் கூறினார். அவரது குரல் தாழ்வாகவும் தீவிரமாகவும் இருந்தது. அல்லது ஒருவரின் தலையிலிருந்து வெளிப்படும் நீராவிகள் இவை பகல் நேரத்திற்கு முன்பே அந்த மனிதர் இறந்து விடுவார் என்பதற்கான உறுதியான அறிகுறிகளாகும். தெனக மன்னர் முன்னிலையில் தனது சொந்த ஆன்மீக பயணத்தை பற்றிய ஒரு கதையை எத்னவால்கியர் நினைவு கூர்ந்தார். அவர் ஒரு முறை வெளிப்படுத்தப்படாத பிரம்மாவை புரிந்து கொள்ள முயன்றதாக விளக்கினார். மன்னரின் கேள்வி ஆழமானது. எத்னவால்கியர் தவறமாக கேளுமாறு எச்சரித்தார். ஒளியின் சக்தி வாய்ந்த தெய்வமான சூரியனிடமிருந்து தால் எரிஷர்களை பெற்றதாக யாஜ்ஞவல்க்யர் வெளிப்படுத்தினார். அவர் எப்படி ஞானத்திற்கான கோரிக்கையுடன் சூரியனை பணிவுடன் அணுகினார் என்பதையும், சூரியன் தனது விருப்பத்தை எவ்வாறு நிறைவேற்றினார் என்பதையும் விளக்கினார். உரையின் உருவகமான சரஸ்வதி தேவி யாஜ்ஞவல்க்யரின் உடலுக்குள் நுழைய அனுப்பப்பட்டு அவருக்கு ஒரு தீவிரமான ஆற்றலை நிரப்பினார். தெய்வம் தன்னை பிடித்து கொண்டபோது தன்னால் தாங்க முடியாது என்ற எரியும் உணர்வை எத்னவால்கியர் உணர்ந்தார். வேதனையுடன் அவர் அருகிலுள்ள ஒரு நீரோட்டத்தில் விழுந்தார். இந்த சோதனை தனது ஆன்மீக வளர்ச்சிக்கானது என்பதை அறியாமல் சூர்யா அவருக்கு விரைவில் வலி குறையும் என்று உறுதியளித்தார். உண்மையில் அது முடிந்தது. வெப்பம் மறைந்ததும் சூரியன் எத்னவால்கியருக்கு வேதங்கள், உபனிஷத்துகள் மற்றும் சதபத பிராமணர்களின் ரகசியங்களை வழங்கினார். இந்த புதிய அறிவால் யாஜ்ஞவல்க்யரின் புரிதல் விடுதலையை நோக்கி திரும்பியது. தனக்கு அளிக்கப்பட்ட தெய்வீக தயவுக்காக அவர் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் இருந்தார். அவர் சிந்தனையில் அமர்ந்தபோது சரஸ்வதியை நினைவு கூர்ந்து சூரியனுக்கும் தெய்வத்திற்கும் தன்னை அர்ப்பணித்து வழக்கமான அர்க்கத்தை அவளுக்கு வழங்கினார். வேதங்களின் மர்மங்களை புரிந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைந்த நூற்றுக்கணக்கான தகுதியான சீடர்களுக்கு இந்த புனித நூல்களை கற்பிப்பதில் யாஜ்ஞவல்க்யர் தனது நேரத்தை செலவிட்டார். ஜனக மன்னவின் தந்தையின் தியாகத்தை வழிநடத்தும் பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். அங்கு வேதங்களின் பாராயணத்துக்கு செலுத்தப்பட்ட தட்சிணம் குறித்த சர்ச்சையை அவர் தீர்த்து கொண்டார். மன்னர் யாஜ்ஞவல்க்யரிடம் அவரது அறிவை பற்றியும் அதை அவர் சூரியனிடமிருந்து எவ்வாறு பெற்றார் என்றும் கேட்டார். 5 மடங்கு 10 எதிர்களை பெற்றதாக யாஜ்ஞவல்க்யர் வெளிப்படுத்தினார். பின்னர் அவர் சூரியனின் உத்வேகத்தின் உதவியுடன் ரோமகர்களுடன் படித்தார். அவர் சதபத பிராமணர்களை தொகுத்தார். இது இதற்கு முன்பு வேறு யாரும் மேற்கொள்ளாத ஒரு பணியாகும். யாஜ்ஞவல்க்யர் தியானத்தில் அமர்ந்திருந்த போது காந்தவர் சோவாசர் அவரை அணுகி இந்த அறிவின் ரகசியங்களை புரிந்து கொள்ள முயன்றார். மன்னர் பிரபஞ்சம் மற்றும் அதன் இயல்பு, மாற்றத்தின் கொள்கைகள் மற்றும் பிரகிருதி மற்றும் புருஷருக்கு இடையிலான வேறுபாடுகள் உள்ளிட்ட 25 கேள்விகளை கேட்டார். ஒவ்வொரு கேள்விக்கும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பதிலளித்தார். வேதங்கள் மற்றும் உபனிஷத்துகளை பற்றிய தனது புரிதலை பெற்றார். சோவாசுவின் கேள்விகளுக்கு அவர் பதிலளித்த போது தனது மனம் சரஸ்வதி தேவியின் வழிகாட்டுதலை தேடி உலோக்கி திரும்பியதாக யாஜ்ஞவல்க்யர் வெளிப்படுத்தினார். பதில்கள் இயற்கையாகவே வெண்ணெய் போல அவருக்குள் கிழ்ந்த ஒரு அமைதியான காட்டில் புத்திசாலியும் நியாயமானவருமான ராஜாவான யுதிஷ்டிர சிந்தனையில் அமர்ந்தார். அனைத்து உயிரினங்களுக்கும் காத்திருக்கும் தவிர்க்க முடியாத விதியை ஒருவர் எவ்வாறு கடக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள முயற்சித்து வாழ்க்கை மற்றும் மரணத்தின் மர்மங்களை அவர் சிந்தித்தார். ஆழ்ந்த ஏக்க உணர்வுடன் அவர் தனது மரியாதைக்குரிய ஆசிரியரான பீஷ்மரிடம் ஒருவர் எப்படி பெரிய சக்தியையும் செல்வத்தையும் பெற முடியும், நீண்ட காலம் வாழ முடியும், ஆனால் சீரழிவு மற்றும் மரணத்தின் இறுதி விதியை தவிர்க்க முடியும் மொழித நூல்களிலிருந்து ஒரு பண்டைய கதையை அவர் நினைவு கூறத் தொடங்கிய போது பீஷ்மரின் கண்கள் மின்னின. ஆன்மீக பணிகளுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து வேதங்களை பற்றிய ஆழமான புரிதலுக்காக புகழ்பெற்ற ஞானியான பிட்சுவை பற்றி அவர் பேசினார். ஒரு நாள் விதேகாவின் இரக்கமுள்ள ஆட்சியாளரான ஜனகன் பஞ்சசீகாவின் ஆலோசனையை நாடினார். மன்னர் முனிவரிடம் அனைத்து உயிரினங்களுக்கும் காத்திருக்கும் தவிர்க்க முடியாத வீழ்ச்சியையும் மரணத்தையும் கடக்க ஒருவர் என்ன பாதையை பின்பற்ற முடியும்? தவம், அறிவு அல்லது தியாகங்கள் மற்றும்
சபதங்கள் போன்ற புனித செயல்களை செய்வதன் மூலம் பென்ஜெசிகா ஜனங்களை குறுமையான நுண்ணறிவுடன் பார்த்தார். அவரது கண்கள் இரண்களின் ஞானத்தை பிரதிபலிக்கின்றன. அவர் பதிலளித்தார், ஆண்டவரே, உண்மை என்னவென்றால் இந்த இரண்டு பெரிய நுகர்வோரிடமிருந்து